ஓம் சாந்தி. அப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஆதாரம் படிப்பு. ஆன்மீகத்தில் கூட நம்மளுடைய பாடம்தான், நம்மளுடைய படிப்பு தான் நம்மளை முன்னேற்றத்தில் கொண்டு போகுது. ஆதாரமே அதுதான். ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார், நான் என் பையன்கிட்ட ஒரு பொழுதும் படி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, நான் படின்னு என் பையனுக்கு நான் ஒரு பொழுதும் சொல்கிறது இல்லை நேரடியாக. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் இருக்கக்கூடிய குடிசைகள் நிறைந்த கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே இருந்த மனிதர்களை நான் அவனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். அவங்கள காட்டினேன், அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு. எவ்வளோ ஏழைகளாக இருக்காங்க பாரு அப்படின்னு நான் புரிய வச்சேன். அப்புறம் என் பையன்கிட்ட கேட்டேன், அவங்க ஏழைகளாக ஏன் இருக்காங்க தெரியுமா? அவங்க ஏன் ஏழைகளாக இருக்காங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட பைசா கிடையாது. அவங்கள்ட்ட ஏன் பணம் இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு வேலை இல்லை. ஏன் வேலை இல்லை அப்படின்னா, அவங்கக்கிட்ட நல்ல படிப்பு இல்லை, அவங்க யாரும் நல்லா படிக்கலை. நீயும் இதே போல் ஆக போறியா? இந்த மாதிரி தானா? அதனால் முன்னேறி போகணும் அப்படின்னா அதற்கு ஆதாரம் என்னென்னு பார்த்தோம், படிப்பு. ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்னா கூட அதற்கு ஆதாரம் படிப்பு. மிக உயர்ந்த நிலை வரைக்கும் போகக்கூடிய அந்த பசியை, அந்த தாகத்தை நமக்குள்ளே உருவாக்கணும். ஹங்கர் டு ரீச் அட் த டாப். என்ன பசி? நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா நம்மளை அழிக்கிறதுக்காக வரல, நம்மளை உயர்த்துறதுக்காக வருது. நம்மளுடைய ஹைட்டு அதனால அதிகமாயிடுது. ஆகையினால் அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு வெறும் மோட்டிவேஷனை வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. எம்டி பிரேரணை இருக்கணும், தூண்டுதல் இருக்கணும், கூடவே அனுசாசன் இருக்கணும், டிசிப்ளின், ஒழுக்கம். ஒருவேளை முழு நாளுமே அலட்சியம், சோம்பேறித்தனத்திலே போயிட்டுருக்கு. பச்சாதாபத்தை விட மிக உயர்ந்த ஒரு தண்டனை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒருவேளை நம்ம செத்து போனால் கூட நம்ம பச்சாதாபத்தில் சாகக்கூடாது. இதை நான் செய்யணும் வேண்டியது, ஆனால் செய்யாமல் விட்டேன். இதை நான் இந்த மாதிரி ஆகணும், ஆனால் ஆகாமல் விட்டுட்டேன். பகவான் இந்த பூமிக்கு வந்தார், அவருடைய மகா வாக்கியங்களால் இந்த பூமியை நிறைச்சாரு. ஆனால் நான் அந்த படிப்பை ஒழுங்காக படிக்கலை. இந்த மாதிரி பச்சாதாபப்பட வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாது. அதனால நம்ம எல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி ஒரே தடவையாவது எல்லா அவ்யக்த முறையிலையும் நம்ம படிச்சுட்டு அப்புறம் வேணா போகலாம். அதுக்கு முன்னாடி சரீரம் விடுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. அதனால என்ன நடந்தாலும் சரி விட்டுறக்கூடாது. அதனால என்ன நடந்தாலும் உடனே நீங்கள் சரி, உங்களை நீங்களே மறுபடியும் ரெடி பண்ணுங்க. கீழே விழுந்தாலும் சரி, தோல்வியை பார்த்து பயப்படாதுங்க ஒரு பொழுதும். சரி, ஒரு தடவை தோத்துட்டீங்களா? தோல்வி அப்படிங்கிறது ஒரு வாசல் மாதிரி, ஒரு வாசல். இந்த உலகத்தில் பாருங்கள், ஜீரோவிலிருந்து அந்த மலை உச்சி வரைக்கும், எவரெஸ்ட் சிகரம் வரைக்கும் போய் சேர்றதுக்கான கதைகள் நாலாபகம் நிறைய இருக்குது. அதை பாருங்க, அதுலேருந்து கற்றுக்கோங்க. நம்மளை சுற்றி தான் இருக்குது நாலாபகமும். அதனால நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் தோல்வியினுடைய பாலாங்கிணற்றில் விழுந்து தோல்வியை தான் அடைஞ்சாங்க. ஆனாலும் மீண்டும் அவங்க மீண்டெழுந்து வெற்றிங்கிற கனியை தட்டி பறிச்சாங்க. இப்போ சிங்கம் இருக்குது, சிங்கத்துக்கு அடிபடுது. சிங்கத்துக்கு அடிபடாமல் இருக்குமா? அதுக்கும் அடிபடுது. அது அடிபட்டோன்னா அது வலி அழுதானே, கண்ணீர் வலிக்குதானே, இல்லை கதறுதானே? அது தனி மேலே போய் உட்காந்துருது. தனி மேலே உட்காந்துட்டு தன்னுடைய காயத்தை தானே நக்குது. அது நாக்கிலேயே ட்ரீட்மெண்ட் கொடுக்குது. மிருகங்கள் எல்லாம் அப்படி தானே. அப்புறம் சரியாயிடுது, மீண்டும் மீண்டெழுந்து வருது வேட்டைக்கு ரெடியா. அதனால இன்றைய முரளி 18/1/2002 முரளி, அவ்யக்த முரளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முரளியோட தலைப்பு என்ன இருந்தது? அன்பின் சக்தி மூலமாக சக்திசாலி ஆகுங்கள், அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தியினுடைய அஞ்சலி கொடுங்கள். இன்று காலையினுடைய வாணியில பாபா என்ன சொன்னாரு? அவ்யக்த முரளியில அன்பு, பரமாத்மா அன்புனா என்ன? பரமாத்மா ஸ்நேகம் அப்படிங்கிறது என்னது? அது சத்திர சாயா, குடை நிழலாக இருந்தது. இன்னைக்கு காலை அமிர்த வேலையினுடைய, இன்னைக்கு காலை அவ்யக்த முரளி. பரமாத்மா ஸ்நேகம் அப்படிங்கிறது என்னது? சத்திர சாயா, குடை நிழல். அப்ப தண்ணி எது? ஞானங்கிறது விதை அப்படின்னா, பரமாத்மாவுடைய அன்பு அப்படிங்கிறது அதுல தண்ணி. ஜீரோ ஹீரோ சுபசிந்தனை, சுபசிந்தக்கு, அதாவது சுபசிந்தனையுடையவர், அப்புறம் தன்னுடைய சுபசிந்தனையாளர்,
சுப விருத்தி உடையவர், சுபமான உள் உணர்வு உடையவர், சுபமான சுற்றுப்புற சூழ்நிலை உடையவர். அது இந்த முரளியும் இருக்குது, 2002 முரளிலையும் அந்த பாயிண்ட் தான் வருது. ஏன்னா ரெண்டுமே 18 ஜனவரி 18 ஜனவரியினுடைய முரளி. அதனால இன்னைக்கு எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் காரியம், ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹார்ட் வரையணும், ஒரு இதயம். ஹார்ட் வரைஞ்சிட்டு அதில் நடுவில் எழுதணும் உள்ளுக்குள்ள பரமாத்மாவின் அன்பு. இந்த வாழ்க்கையில எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரதானம் பரமாத்மாவுடைய அன்பு மட்டுமே. பரமாத்மாவுடைய அன்பு தான் இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம். God's love is my greatest blessings. இதை அதில் கீழே எழுதணும். பரமாத்மாவுடைய அன்பு பாருங்க எவ்வளவு ரேரா இருக்குது. நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பருவத்திலேருந்தே பரமாத்மாவுடைய அன்பு, கடவுளுடைய அன்பு அவங்களுடைய ஒவ்வொரு நாடி நரம்புலையும் ஊறி போய் கிடக்கு. ஞானத்தில் பின்னாடி தான் வந்தாங்க. பக்தியில் கூட எவ்வளோ கதைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஆன்மீகத்தின் பக்கம் அவங்க வரல, ஆனாலும் அவங்களுடைய குணங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிய வருது. மனித தன்மை, மனிதாபிமானம், அவங்க ரொம்ப கருணை உள்ளமுடையவங்களா இருக்காங்க. அவங்க எல்லாமே செய்கிறாங்க. அதனால ஈஸ்வரனுடைய அன்பு நமக்கு, கடவுளுடைய அன்பு நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வரம், வரதானம், ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸ், பாக்கியம். அவ இதுதான் ஃபர்ஸ்ட் காரியம். ஹார்ட் வரையணும். ஹார்ட்டுக்கு நடுவில் உள்ள என்ன எழுதணும்? பரமாத்மாவுடைய அன்பு. அப்புறம் கீழே என்ன எழுதணும்? இதுதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம் கடவுளுடைய அன்பு கிடைச்சிருச்சு எனக்கு. ரெண்டாவது என்னது? வீணான எண்ணங்களுடைய முடிக்கக்கூடிய ஒரு முடிவு விழா கொண்டாடுங்கள். வீணான எண்ணங்களை வழி அனுப்பக்கூடிய விழா. அதனால வீணான எண்ணங்கள் 3 எழுதணும். ஒன்று ஒரு பாக்ஸ் வரையணும். அந்த பாக்ஸில் எழுதணும் குட் பை பாக்ஸ், குட் பை, டாடா, பை பை அப்படிங்கிற மாதிரி. அந்த பாக்ஸுக்குள்ள இந்த 3 வீணான விஷயத்தையும் நம்ம போட்டுடணும். 3 பாயிண்ட் நம்ம எழுத போறோம்ல. சரி, வீணான விஷயங்களுடைய, வீணான எண்ணங்களுடைய எக்ஸாம்பிள் என்ன? எல்லாருக்கும் அவங்களுக்கு தனியா இருக்குது. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எனக்கு வியாதி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? என்னுடைய குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்? என் வீட்டுக்காரருக்கு என்ன ஆகும்? எனக்கு உடம்பு சரியில்லாம ஆகி போயிடுச்சுன்னா என் குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுக்கு என்ன ஆகும்? என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆகும்? இவங்களுக்கு என்ன ஆகும்? என் டிபார்ட்மெண்ட் என்ன ஆகும்? இந்த சென்டர் என்ன ஆகும்? இந்த பிரம்மா குமாரிகளே என்ன நம்பி தான் இருக்குது. நான் இல்லைன்னா பிரம்மா குமாரிகளே இல்லை. அந்த அளவுக்கு நான் ரொம்ப முக்கியமான ஆளு. இப்போ எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் இந்த பிரம்மா குமாரிகள் ஈஸ்வர விஸ்வவித்யாலயம்? இந்த மாதிரி வீணான எண்ணம், இது ஓவர் திங்கிங்னு பேர் இதுக்கு. அதனால 3 வேஸ்ட் தாட்ஸ் நம்ம எழுதணும். அதனுடைய பேர் என்ன? வேஸ்ட் தாட்ஸ், வீணான எண்ணங்களுடைய வழி அனுப்பு விழா. அதாவது அடிக்கடி உங்க ஃபுல் டேல நிறைய தடவை, ஒரு நாள் இல்லை, பல காலமா வந்துட்டே இருக்கு அந்த ஒரு சங்கல்பம். அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, ஒரு விஷயமே இல்லை, ஆனா அது வந்துட்டு இருக்கு அந்த எண்ணம். அதாவது நம்ம இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம லைஃபுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனா வந்துட்டே இருக்குது. அதாவது ஒரு பயம், இல்லைன்னா ஒரு ஃபோஃபியா. இதுக்கு பேர் இந்த வியாதிக்கு பேர் ஃபோஃபியா. பல விதமான 100 வகையான 108 வகையான ஃபோஃபியா இருக்குது. அதுல இது ஒரு ஃபோஃபியா, அது மனவியாதி. சாதாரண ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தோன்னா மக்கள் எவ்வளோ பயந்து செத்து போயிடுறாங்க, பயந்து துடிச்சிடுறாங்க நிறைய பேர். அந்த அளவு பயம் ஒரு சாதாரண கரப்பாம்பூச்சியை பார்த்து. கட்டில் மேலே ஏறிக்கிறாங்க, மேலே அதை பார்த்து காலை கடிச்சிருமாமா. அது என்ன பண்ண போகுது? அதே தம்மா துண்டு. இது ஒரு மனவியாதி. அவங்க மனசுல என்ன கற்பனை பண்ணியிருப்பாங்க? எப்படி யானைக்காக சொல்லுவாங்கல்ல, யானை கண்ணு சின்னதா இருக்கு, அதுக்கு மனுஷன் அதை விட ஹைட் அதிகமா தெரியுமாமா. அதனாலதான் மனுஷன் எதுவும் பண்றது இல்லை. ஒருவேளை என்னைக்கு அதுக்கு ஒரிஜினலா கண்ணு அவருக்கு வந்துருச்சோ, மனுஷன் நம்மளோட சின்ன ஆள் தான், தம்மா துண்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மனிதனை ஓட விரட்டிடும். அது அதுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா உலகமே அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல இந்த ஃபோபியா இருக்கிறவங்களுக்கு அந்த கரப்பாம்பூச்சி பெரிய ராட்சச டைனோசர் மாதிரி தெரியும்.
அதை அவங்கள முழுங்க வந்தது மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால பயந்து கட்டில் மேலே ஏறிடுறாங்க. அவங்களுக்கு தெரியுது இது வந்து கரப்பாம்பூச்சி தான் அப்படின்னு, அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியுது. ஆனாலும் அவங்களுக்குள்ள அதை பார்த்துன்னு பயம் வருது. ஏன் அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்டில் உட்காந்துருக்கு அந்த பயம். அவ்வளோ டீப்பில் உட்காந்துருக்கு. சின்ன வயசுலேருந்தே அது உள்ளே ஏறிடுச்சு. அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, தெரியும் கரப்பாம்பூச்சி ஒன்றும் பண்ணாதுன்னு. ஆனாலும் சின்ன வயசில், இப்போ வளர்ந்துட்டாங்க, ஆனால் சின்ன வயசில் அந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ளே உட்காந்துருச்சு அந்த ஒரு விஷயம். அதனால் அவங்களுக்கு தெரியாமலே அந்த பயம் அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் அவங்களுடைய ஞானத்தையும் மீறி அது வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. அந்த சமஸ்காரத்தினுடைய அந்த பதிவு. அதனால தான் சப்கான்சியஸ் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்கான்சியஸுக்குள்ளே ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பூத்திட்டீங்கன்னா அந்த விஷயம் நம்மளை வந்து நன்மைக்கு கொண்டு போகும். சப்கான்சியஸ் மைண்டு தான் அவ்வளோ உயர்ந்து, நல்லதுக்கும் அதுதான் காரணம், கெட்டதுக்கும் அதுதான் காரணம். அப்போ இது 2வது காரியம். 3வது காரியம் என்னது? கம்ப்ளைண்ட்ஸ். பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதணும், அதில் ஒரே கம்ப்ளைண்ட்டாக எழுதணும், இனிமையான கம்ப்ளைண்ட் எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு, பாபா நீங்கள் ஏன் இப்போ வர்றதில்ல பாபா மீட்டுக்கு, பழைய வீடியோ போட்டுட்ருக்காங்க, நீங்கள் வர வேண்டியதானே நேரில் வந்து, நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, எங்களை பார்க்க புதுசாக வந்தவங்களாம் எத்தனை பேர் இருக்கிறோம், பழச பார்த்தீங்க, அவங்களுக்கு எத்தனை தடவை அவங்களுக்கு கூட இருந்தீங்க, ஆனால் நாங்கள் புதுசாக நிறைய பேர் வந்திருக்கோம், எங்களை நீங்கள் பார்க்கவே வர மாட்டேங்கிறீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, வாங்க, இந்த மாதிரி ஒன்று. அப்புறம் ஒரு லைன் எழுது, 2 லைன். டியர் பாபா, சம்டைம்ஸ் ஐ ஃபீல் டேஸ் 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 டேஸ், இந்த மாதிரி ஏதாவது எழுதுங்க. இது வந்து 3வது ஹோம்ஒர்க். ஓகேவா? பாபாவுக்கு லெட்டர் எழுதுறது, கம்ப்ளைண்ட்ஸ். அடுத்து 4வது காரியம், 4வது ஹோம்ஒர்க், மெடிடேஷன் டிராயிங். அதாவது ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம் வரையணும். அதில் டாப்பில் வந்து நிராகாரி சுரூபம். என்னுடைய ஒரிஜினல் சுரூபம் என்னது? என்னுடைய ஒரிஜினல் சுரூபம் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த மூளை, அது நிராகார சுரூபம். அதன் மூலமாக நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி, இந்த 2 சைடும் கீழே 3 முக்கோணத்தில் 3 பாயிண்ட். நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. இப்படியும் வரையலாம், இல்லைன்னா 3 சர்க்கிள் போட்டுக்கோங்க, எது ஈஸியாக அதை பண்ணிக்கோங்க. 3 சர்க்கிள், 3 வட்டம், அதில் 1 நிராகாரி, 1 நிரகங்காரி, நிர்விகாரி, அப்புறம் நிரகங்காரி லாஸ்ட். இது வந்து 4வது ஹோம்ஒர்க். அடுத்து 5வது ஹோம்ஒர்க், டபுள் ஃபாரினர்ஸ் மிராக்கிள் மேப். அதாவது EAAAA 4A. யூரோப், அதாவது ஐரோப்பா, அடுத்து ஆசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, 4ஆச்சு அமெரிக்கா, ஆசியா, 4A. சரி, 5 கண்டம் வந்துருச்சு. இது என்ன பண்ண பாபா என்ன சொன்னார்? அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் என்ன சொன்னார்? இவங்கெல்லாம் பிரம்மா பாபாவனுடைய அவ்யக்த பிரம்மா பாபாவனுடைய சங்கல்பத்தினுடைய படைப்புகள், எண்ணத்தின் மூலமாக படைக்கப்பட்டவர்கள். அதனால யோகத்தினுடைய ஒரு பிரயோகம் பண்ணலாம். இப்படி வந்து பிரம்மா பாபா மேலே இருக்கிறாரு, அவருடைய சங்கல்பத்தின் மூலமாக இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய பிறப்பு ஏற்படுது, அலௌகிக ஜென்மம் ஏற்படுது. அந்த மாதிரி அந்த ஒரு பிக்சர் வரையணும். பிரம்மா பாபாவிட்டிருந்து எண்ணத்தின் மூலமாக நிறைய ஃபாரின் குழந்தைங்க வந்து ஜென்மம் எடுக்கிறாங்க, பாபா குழந்தைகளாக ஆகிறாங்க அப்படின்னு ஒரு பிக்சர் வரையணும். ஓகே. அப்புறம் இன்னும் இதை வந்து வேறு விதமாக பண்ணலாம். 5 கண்டங்கள் இருக்கிற மாதிரி, அதுக்கு மேலே வந்து நம்ம பிராமணர்களும் இருக்கிறோம், பிரம்மாவும் இருக்கிறார், அந்த அவங்க மூலமாக கிரணங்கள் போயிட்டுருக்கு, அவங்க எல்லாம் ஃபாரின் குழந்தைங்க வந்து ஜென்மம் எடுக்கிறாங்க. இல்லைன்னா முழு உலக பூமி என் கையில் இருக்குது, அதன் மூலமாக அந்த முழு உலகத்துக்கும் நான் சகாசு கொடுத்துட்ருக்குறேன். அதாவது உலக பந்து இருக்கு இல்லையா, உலக உருண்டையை கையில் எடுத்துக்கோங்க, அதன் மூலமாக அதை பாருங்கள். உலக உருண்டையை எந்தெந்த இடத்துக்கு நீங்கள் கிரணங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துக்கெல்லாம் கிரணங்களை கொடுங்க. அதாவது முழு வட்டத்துக்கும், அந்த உலக உருண்டைக்கும் என்னுடைய கிரணங்கள் போய் சேருது. அது நம்மளுடைய சக்திசாலியான கிரணங்கள் போகுது. ஓகேவா? நிறைய இடத்துல யுத்தம் நடந்துட்டுருக்கு, எல்லோரும் துக்கத்தில் இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க, பேனிக்கில் இருக்காங்க, எப்போ என்ன நடக்கும்னு தெரியல நிறைய பேருக்கு, அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் எல்லா ஆத்மாக்களுக்கும் நம்ம அவங்களுக்கு சுகம் சாந்தி என்னுடைய வைப்ரேஷனை கொடுக்கலாம். இது வந்து இன்றைய 5வது ஹோம்ஒர்க். அப்புறம் 5 ஹோம்ஒர்க் ஞாபகம் இருக்கா? என்னென்ன? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் வரையணும், அதில் பரமாத்மாவுடைய அன்புன்னு எழுதணும். பரமாத்மா அன்பு தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வரதானம் அப்படின்னு கீழே எழுதணும். ரெண்டாவது வந்து வேஸ்ட் தாட்ஸினுடைய செரிமனி. எந்த ஒரு எண்ணம் வந்து உங்களை அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குதோ,
இவர் என்ன சொல்வார், அவர் என்ன சொல்வார், இவர் என்ன நினைப்பார், அவர் என்ன நினைப்பார், அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, மற்றவங்களுடைய விஷயங்களை கேட்டு கேட்டு நம்ம துக்கத்தில் போயிடுறோம். அப்போ நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அங்கே உருவாகிடுது. பி யுவர் ஓன் ஃபேன். உங்களுடைய ஃபேனாக நீங்களே ஆகுங்க, உங்களுடைய ரசிகனாக நீங்களே மாறுங்க. அதாவது விசுவாசம், நம்பிக்கை, தன் மீது தனக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப், FLY, ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். தன்னுடைய திறமை மீது தனக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். மற்றவங்க சொல்றத பேஸ் பண்ணி அல்ல, தனக்கு மேல தான் முதல்ல நம்பிக்கை இருக்கணும். 1000 தடவை விழுந்தீங்களா கீழே, ஆனாலும் மீண்டும் எந்திரிச்சு நிற்கணும், துவன்றக்கூடாது. இந்த உலகத்துல டேலண்டடான மனிதர்களுக்கு குறை இருக்குது என்ன, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஒன்றும் பண்றது இல்லை. டேலண்ட் நிறைய பேர்கிட்ட நிறைய இருக்குது, நிறைய டேலண்ட் இருக்குது, ஆனா அவங்க ஒண்ணுமே பண்றது இல்லை. அந்த டேலண்ட்டை வச்சுட்டு சும்மா துருபிடிச்சு போய்க்கிறாங்க. என்ன இங்க தேவையா இருக்குது, ஹார்ட் ஒர்க் தேவையா இருக்குது, கடின உழைப்பு, ராத்திரி பகலாக சதா இடைவிடாம காரியத்துல களத்துல இருக்கிறது. எப்போ நீங்கள் நிறைய காரியம் பண்ணிட்டேன், நான் நிறைய பண்ணிட்டேன், எனக்கு என்னால் இதுக்கு மேலே முடியாது, நான் டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு எப்போ உங்களுக்கு தோணுதோ இல்லை சொல்கிறீங்களோ, அப்போ புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 40% உங்களுடைய திறமையை யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சக்தியை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி அர்த்தம். இன்னும் 60% இருக்குன்னு அர்த்தம், பெண்டிங் இருக்குது. வெறும் 40% தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 60% இருக்கணும். ஐன்ஸ்டீன் இருந்தார் இல்லையா, விஞ்ஞானி, சயின்டிஸ்ட், அவருக்காக சொன்னாங்க, அவர் 0.1% தான் அவருடைய மூளையை யூஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், அவருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாம் எங்க, ஐன்ஸ்டீன் தியரின்னு எவ்வளோ இருக்குது, மண்டையை உடைக்கிற மாதிரி அவ்வளோ, இத்தனை பர்சன்டேஜில் அவ்வளோ தியரிஸ் எல்லாம் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அதனால வேஸ்ட் தாட்ஸை என்ன பண்ணோம், நெருப்பில் எழுதி போடுங்க, அதை எரிச்சிருங்க, ஸ்ரத்தாஞ்சலி கொடுத்துருங்க. அதுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கு, ஒன்றுக்கு பிறகு ஒன்று, இன்னொன்றுக்கு பிறகு இன்னொன்று, வேஸ்ட் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. அதை எழுதுங்க, அதை அந்த பாக்ஸில் போட்டுருங்க, இல்லைன்னா எரிச்சிருங்க, இல்லைன்னா டஸ்ட்பினில் போட்டுருங்க. 4வது பார்த்தால இனிமையான கம்ப்ளைண்ட்ஸ் 2, 3. 4வது ஹோம்ஒர்க் ஞாபகம் இருக்குல்ல, முக்கோணம் வரையணும், நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி, இல்லை சர்க்கிளில் வரையணும், அவ்வளோதான். அதனால இந்த 3 வார்த்தைகளை வச்சு சில நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். முழு அமிர்த வேலையை இந்த 3 வார்த்தையை வச்சு பேஸ் பண்ணியிருக்கணும். 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 3 மணி நேரமும் இந்த 3 நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி, அதை பேஸ் பண்ணி இருக்கணும். நான் இந்த தேகம் கிடையாது, இந்த தேகத்தில் என்ன இருக்குது, அழுகு தான் இருக்குது ஃபுல்லாக. இந்த உடம்புல எங்கே அழகு இருக்குது, எது அழகுன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அதனால அழுக்கு நிறைஞ்ச உடம்பு நான் கிடையாது, நான் ஆத்மா, நிராகாரி. இந்த காது நான் அல்ல, கை நான் அல்ல, இந்த கண்ணு நான் அல்ல, இந்த எதுவுமே நான் கிடையாது, உடம்பே நான் அல்ல. அப்போ லாஸ்ட்ல என்னது, 5வது ஹோம்ஒர்க் டபுள் ஃபாரினர்ஸ் மிராக்கிள் மேப். ஒரு மேப் கிரியேட் பண்ணுங்க, ஆப்பிரிக்கா, ஆசியா, யூரோப், அமெரிக்கா. நம்ம மேல இருக்கிறோம், கீழே இந்த கண்டங்கள் எல்லாம் இருக்குது, நம்ம அதுக்கு சகாஸ் கொடுத்துட்டு இருக்கோம், கிரணங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு கவிதை பாருங்க, இந்த மார்க்கத்தில் நீ போயிட்டே இருக்கணும், முன்னேறி போயிட்டே இருக்கணும், முன்னாடி போயிட்டே இருக்கணும், நிற்கக்கூடாது. நிற்கிறதுக்கு உங்களுக்கு தடை. கேள் யாத்திரியே, நீ களைப்படைவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது, களைப்படைய விடாதே, போய்கொண்டே இரு, முன்னேறி சென்று கொண்டே இரு, நிற்காதே. வாயில் நம்மளுடைய வழிகளில் தடைகள் நிறைய இருக்குது, வழி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் நிற்கக்கூடாது. போய்கொண்டே இரு, உன்னுடைய யாத்திரையில் நீர் ஓய்வெடுப்பதற்கு உனக்கு அனுமதி கிடையாது, நாட் அலவுடு. புயல் அடித்தாலும் பயப்படக்கூடாது, புயல் சூறாவளி வந்தாலும் நீ தலை வணங்குவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. வெயில் அடிச்சு சூட ஏறினா கூட நீ ஆடக்கூடாது, அசையக்கூடாது. கால்களில் முள்ளு குத்துனா கூட நீ அசையக்கூடாது, கத்தக்கூடாது, அதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா நீ போயிட்டு இருக்கிற மார்க்கம் அந்த மாதிரியான மார்க்கம். கவலைகள் என்ற அந்த விஷயத்துல நீ உருகி போடுவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. மலர்களை பார்த்து, ஆசைகளின் மலர்கள் வாடி போறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. காத்து என்ன சொல்லுது, நீ நிற்கிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. பூமி சொல்லுது, நீ அலையிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது.
மேகங்கள் சொல்லுது நீ கரைந்து போனதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. சூரியன் சொல்லுது நீ அணைஞ்சு போறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. போயிட்டே இரு, போயிட்டே இரு, போயிட்டே இரு. உலகத்தினுடைய கொண்டாட்டங்களை கொண்டாடுறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. யதார்த்தத்தை மறப்பதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. மாயாவினுடைய விஷயங்கள்ல சுகத்துல நீ ஒட்டிக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. பொய்யான இந்திர ஜாலத்துல மாற்றுறதுக்கு அனுமதி கிடையாது. போய்கொண்டே இரு, போயிட்டு கொண்டே இரு. உன்னுடைய பாதையில நீ செல்லக்கூடிய பாதையில உனக்கு ஓய்வு எடுப்பதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. கலியுகத்தின் பாதாளத்தில் வலிக்கு விழுவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. கொடுத்த வாக்கையிலிருந்து நீ பின்தங்குவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. பகவானுடைய பார்வையில் நீ ஒளிந்து போல்வதற்கு, பார்வையிலிருந்து மறைந்து போவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. உடலினுடைய அந்த கண்ணாடியில் மூழ்கி போகிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. அகங்காரத்தின் ஏணிப்படியில் ஏறுவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. கேள் யாத்திரியே, கேள். வாழ்க்கை என்பது போராட்டம். இதில் நீ நடுங்குவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. போய்கொண்டே இரு, போய்கொண்டே இரு யாத்திரியை. உன்னுடைய பாதையில் நீ உனக்கு நிற்பதற்கு அனுமதி கிடையாது. இது வனவாசம். இங்கு ஓய்விற்கு அனுமதி கிடையாது. பகட்டிற்கு அனுமதி கிடையாது. இது சோக வாட்டிகா. இந்த சோக வனத்தில் உனக்கு அலங்காரத்திற்கு அனுமதி கிடையாது. அதாவது மேக்கப் பண்றதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறான். சுமானத்தின் சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. யாத்திரியே, எந்த ஒரு நகரத்திலும் மாட்டிக்கொள்வதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. நீ யார்? நீ ஒரு யாத்திரி, நீ பயணி. எந்த ஒரு சிட்டிலையும் போய் மாட்டிக்கிறது உனக்கு அனுமதி கிடையாது. போயிட்டே இரு, போயிட்டே இரு. இந்த நகரத்துல நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னா, நின்றுட்ட அப்படின்னா, யாராவது உனக்கு பிடிச்சவங்க வந்துருவாங்க. அங்க யாரையாவது பிடிச்சு போயிடும். சில வீடு உனக்கு பிடிக்கும், சில மனிதர்களை பிடிக்கும், சில முகங்களை பிடிக்கலாம், சில ராஜ்குமாரிகளை பிடிச்சு போயிடலாம், சில ராஜ்குமாரர்களை பிடிச்சு போயிடலாம். அதனால யாரையும் கூட வச்சுக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. எந்த ஒரு தேகதாரியும் நம்மளுடைய துணையா வச்சுக்க கூடாது. நீதான் சிவசக்தி, சிவசங்கி, சிவனோடு இருக்கக்கூடிய சிவனின் நண்பனாக ஆகிவிட்டாய். குதாதோஸ்தாக ஆகிவிட்டாய். அழுவதற்கு அனுமதி இல்லை உனக்கு. நீ கோபித்துக் கொள்வதற்கும் உனக்கு அனுமதி கிடையாது. கண்ணீர் வடிப்பதற்கும் அனுமதி கிடையாது. கண்ணீரை வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்னி அஸ்திரத்தின் மூலமாக மலைகளை பொழிய வேண்டும். கேள் பயணியே, கேள். களைத்து போவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. நிற்பதற்கு அனுமதி கிடையாது. போய்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் லீவு கிடையாது. சண்டே கிடையாது. இன்னைக்கு சண்டே தானே, அதனால யாத்ரீகர்களாக ஒரு பொழுதும் சண்டே கிடையாது. ஓம் சாந்தி.